ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 20/6/2025 சாக்கார் முரளி பாபு இதை சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, பாபாவோடைய அன்பு அடையணும் அப்படின்னா ஆத்ம அபிமானியாகி உட்காருங்க. தேக உணர்வில் இருந்தால் பாபாவுடைய அன்பு கிடைக்காது. ஸோ தந்தைக்கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோன்ற குஷியிலேயே இருங்க எப்பயோன்றார். ஏன்னா குஷியாக இருக்கிற குழந்தையத்தான் பாபாவுக்கு பிடிக்கும். லௌகிக அப்பாவுக்குமே குழந்தை சந்தோஷமாக இருக்கிறது தானே பிடிக்கும். அதே மாதிரி தான் பாபாவும் ஆத்ம அபிமானியாகி சொர்க்கத்தின் ஆஸ்தி அப்பா கிட்ட இருந்து அடைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற போதையிலே இருங்க. அப்போ பாபாவுக்கு பிரியமானவராக இருப்பீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. கேள்வி: சங்கம யுகத்தில் பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தா ஆகிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன பயிற்சி பண்ணணும்? ஒரு மறைமுகமான பயிற்சி ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். அது என்னது? பதில்: பிராமணர்களாகிய நாம் தூய்மை ஆகிறதுக்கான மறைமுகமான உழைப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா தூய்மையானதான் ஃபரிஸ்தா ஆக முடியும் இல்லையா? ஸோ தூய்மை ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்? பாபாவை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறது. ஸோ நேற்று சூப்பரா சொன்னார் இல்லையா? ஒரு குழந்தை பிறந்த உடனே அப்பா அம்மாவுடைய முகம்தான் அந்த குழந்தை மனசுலையும், அந்த குழந்தையுடைய முகம் அப்பா அம்மா மனசுலையும் பதிஞ்சிடுது. அந்த மாதிரி பாபாவுக்கு பதிஞ்சிடுச்சு நம்ம முகம். ஆனால் நமக்கு தான் பாபா முகம் பதிய மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய உறவுகளை வச்சுட்டுமே. அதனால தான் பாபா சொல்றார், வேற எதையும் நினைக்காம என்ன நினைச்சிட்டு இருங்க, மற்றதெல்லாம் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருக்கிற பயிற்சி பண்ணுங்கன்றார். ஸோ பிரம்மா குழந்தைகளாகிய நீங்க இந்த சங்கம யுகத்துல ஒரே உறவு தான் உங்களுக்குள்ள, சகோதர சகோதரிகள், அவ்வளவுதான். மற்றவர்களும் அப்படித்தான். பட் அவங்க மாற்றாந்தை குழந்தைகள். அவங்களுமே சகோதரன் சகோதரி தான் இல்லையா? ஸ்டெப் மதர் ஸ்டெப் டேடுக்கு பிறந்தாலும் பிரதர் சிஸ்டர் தான். ஸோ சகோதர சகோதரிகளுக்கு இடையில அசுத்தமான பார்வையே இருக்க முடியாது. ஸோ பாபா அப்படின்னாலே என்னுடைய சகோதரன் கிட்ட பேசுறேன், என் சகோதரி கிட்ட பேசுறேன், அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போதான் நீங்க உண்மையிலே பாபாவோட குழந்தைன்னு சொல்ல முடியும். கணவன் மனைவியா இருந்தாலும் உங்களை நீங்க பிரம்மகுமாரின்னு தானே உணர்றீங்க. இப்ப சகோதரன் சகோதரி தானே. அப்ப இந்த நினைவின் மூலமா தான் நீங்க முழு தூய்மை ஆவீங்க. அப்படி ஆனாதான் ஃபரிஸ்தா ஆக முடியும். ஸோ அப்ப அங்க முயற்சி என்ன? சகோதரன் சகோதரி அது மட்டும்தான் உங்க பார்வையில இருக்கணுமே தவிர வேற எந்த உணர்வும் இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்மானு உணர்ந்துதான் இங்க உட்காரணும். ஸோ இத மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். புதுசா ஒரு குழந்தை வருதுன்னா அவங்க தோணும் இல்லையா? இப்ப நான் கூட சென்டருக்கு போய் என்ன பண்ணணும் ஒண்ணுமே சொல்லலை இல்லையா? அப்ப ஆத்மானு உணர்ந்து உட்காரணும் அப்படின்னு புரிய வைக்கணும். முரளி கேட்கும்போது கூட அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில்ல பின்னாடி இருக்கும் நிறைய லிங்கம், குட்டி குட்டி லிங்கம் செஞ்சிருப்பாங்க. ஒரு பெரிய லிங்கம் இருக்கும் ஒரு ரூமுக்குள்ள. அது மாதிரி நிறைய ரூம்ல இருக்கும். அப்படித்தான் நாம கேட்கணும் இல்லையா? லிங்கமாகி, அதாவது ஆத்மாவாகி கேட்கணும். உடல் உணர்வே மறந்து நினைச்சு பாருங்களா, வெறும் புள்ளி. நான் பரந்தாமத்துல பாபா இருக்காரு, அந்த பாபா பேசுறது எனக்கு கேக்குது. அப்படி நினைச்சிட்டு இருங்க. அந்த ஒளிப்புள்ளி பேசுறது எனக்கு கேக்குது, ஒளிப்புள்ளியா இருந்துட்டு எனக்கு கேக்குது அப்படின்ற உணர்வுல இருக்கணும். அப்படியே இன்னைக்கு முரளி கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்படி ஆத்ம உணர்வுல உட்கார்ந்தீங்கன்னா தான் பாபா மேல அன்பு போகும் இல்லையா? பரந்தாமத்துல எனக்கு முரளி நடக்குதுன்னு நினைங்க, சென்டர்ல நடக்குதுன்னு நினைக்காதீங்க. சென்டர்ல நடக்குதுன்னு நினைக்கும் போது என்ன நினைப்போம்?
அந்த சிஸ்டர் சொல்றாங்க, அந்த பிரதர் சொல்றாங்க, உங்களை அறியாம அங்க கவனம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும், ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா, சில இடங்கள்ல முரளியில இல்லாத விஷயம்லாம் சொல்லுவாங்க. அதுவும் பாபா தான் சொல்றாருன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அந்த மாதிரி நிறைய முரளியில இல்லாத விஷயங்களை மாத்தி மாத்தி சொல்ற இடத்த விட்டுட்டு நல்லா எடுக்கிற இடத்துக்கு போகணும். ஸோ அப்படி நீங்க ஆத்ம உணர்வுல இருந்து பாபா சொல்றதை கேட்கும்போது தான் அந்த அன்பு இருக்கும்ன்ற. உடலையே மறக்கணும். பிரம்மா பாபா கிட்ட கூட புத்தி போகக்கூடாதுன்றார். நமக்கு பாபா ராஜயோகம் கத்துக் கொடுக்கிறார். பாபா கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை எடுத்துட்டு இருக்கிறோம் ராஜயோகத்தின் மூலமாக, நினைவின் மூலமாக. ஸோ நாள் முழுவதும் பாபா கிட்ட இருந்து நான் ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறேன்ற நினைவு புத்தியில இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? பாபா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு வினாடியும் இந்த நினைவு இருக்க இருக்க ஆஸ்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள், உயர்ந்த பதவி அடைந்து கொண்டே இருப்பீங்க. இதுலதான் உழைப்பு இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் உழைப்பே. அதான் 24 மணி நேரமும் நான் பாபாவுடைய மாணவன் நினைத்தாலே ஆஹா சௌபாக்கியம்னு பாபா சொல்றார். ஏன்னா மாணவன்னா என்ன கத்துக்கிறோம் ஞாபகம் வரும், இதனால என்ன கிடைக்குது ஞாபகம் வரும். ஆனா இதை அடிக்கடி மறந்துடுறீங்க குழந்தைங்களே. அப்பதான் அந்த குஷியின் பிரகாசம் மங்கி போயிடுது, முகம் வாடி போயிடுது. குழந்தைகளே, ஆத்ம உணர்வோட உட்காருங்க. எச்சரிக்கை கொடுக்கிறார். ஏன்னா மறுபடி தேக உணர்வு வந்துடுது. ஆத்ம உணர்வோட உட்காருங்க, உங்களை ஆத்மான்னு உணருங்க. உடம்புன்றது மறக்கிறது எப்ப நடக்கும்? திரும்ப 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 ஆத்மா ஆத்மான்னு சொன்னாதான் நடக்கும். ஏன்னா திரும்புற விஷயங்கள் எல்லாம் உங்களை உடம்பு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் எதையும் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம ஆத்மான்ற உணர்வுலே இருங்கன்னு பாபா சொல்றார். இப்ப ஆத்மாக்கள் பரமாத்மாவோட சந்திக்கிறோம். முந்தைய கல்பத்திலும் இந்த சந்திப்பு மேல நடந்தது. கலியுகத்தின் கடைசி, சத்தியுகத்தின் ஆரம்பம், ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சங்கமத்துல தான் முந்தைய கல்பத்திலையும் சந்திச்சோம், இப்பவும் சந்திக்கிறோம். ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் இடையில் உள்ள சங்கமத்துல தான் நாம சந்திக்கிறோம். இன்னைக்கு தலைப்பு பற்றி பாபா புரிய வைக்கிற. கண்டிப்பா நீங்க தலைப்பு தயாரிக்கணும். ஒரு விஷயத்த பேசினா எதை பத்தி பேசுறோம் தலைப்பு வச்சாதான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்போம். எப்பவுமே அது ஞாபகம் இருக்கணும், என்ன பேச போறோம் அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் இல்லையா? அதுக்கு அடுத்ததா கீழே சூக்ஷ்ம லோகத்துக்கு வந்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சங்கர், அதுக்கு அடுத்தபடியா உயர்ந்தவர்கள். ஸோ அதுக்கு கீழே வந்தீங்கன்னா தேவதைகள். சத்தியுகத்துல தந்தை மற்றும் தேவதைகள், சிவன் மற்றும் பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு இடையே என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு மனிதர்களுக்கு தெரியாது. ஸோ சிவனை விட உயர்ந்தவர் இருக்கிறாராம அப்படின்னு அவங்க சொல்றது சங்கரரை சொல்றாங்க. ஏன்னா அவங்க சிவன் சங்கரரை தானே நினைக்கிறாங்க. அப்ப சங்கரரை படைத்தது சிவன். அப்ப அவரை விட பெரியவர் சிவன். அது என்னன்னு தெரியாதனால அவங்க சிவம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ யாருக்குமே இந்த பிரம்மா விஷ்ணு சங்கருடைய வாழ்க்கை சரித்திரம் தெரியாது, சிவனுடைய வாழ்க்கை சரித்திரமும் தெரியாது. ஆனா திருமூர்த்தியோடைய படம் பக்தி மார்க்கத்துல கூட ரொம்ப ஃபேமஸ். அவங்க தேவதைகள், சூக்ஷ்ம தேவதைகள். அந்த 3 பேருக்காக ஒரு தர்மம் மதம் இருக்குமா என்ன? தர்மம்னா கண்டிப்பா பெருசா தானே இருக்கும். தேவதா தர்மம், அதுதான் கடவுள் உருவாக்கிய தர்மம். இவங்க சூக்ஷ்ம வதனவாசிகள், பிரம்மா விஷ்ணு சங்கர். அப்ப சத்தியுகத்துல ஒரு விஷ்ணு இருப்பார்,
சூக்ஷ்மவதனத்துல இருக்கிறது ஜஸ்ட் காட்சி காட்டுறதுக்காக இருக்குது. ஆனா அவங்களுக்கும் மேல பரந்தாமத்துல, சூக்ஷ்மவதனத்துக்கும் மேல பரந்தாமத்துல இருக்கிறது சிவபாபா. சோ முக்கியமானவர்கள் இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும். இந்த பிரம்மா தான் விஷ்ணுவாகவும் விஷ்ணு தான் மீண்டும் பிரம்மாவாகவும் ஆகுறாங்க. எப்படி ஆகுறாங்க தெரியுமா அப்படின்னு தலைப்பு கொடுங்க இல்லையா? அந்த தலைப்புல பேசுங்க. பிரம்மாதான் விஷ்ணு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப அதை தலைப்பை வச்சு நீங்க புரிய வைக்கலாம் தானே. அதே மாதிரி லக்ஷ்மி தான் சரஸ்வதி, சரஸ்வதி தான் லக்ஷ்மி, அப்படி கூட நீங்க தலைப்பு வச்சு புரிய வைக்கலாம் இல்லையா? நீங்க கூட என்ன சொல்றீங்க, சூத்திரர்களாகிய நாங்களே இப்ப பிராமணர்கள், பிராமணர்களாகிய நாங்களே தேவதையாவோம். அதே மாதிரிதான் பிரம்மாவும் விஷ்ணு ஆகிறாரு. விஷ்ணு மறுபடியும் 84 பிறவி முடிச்சிட்டு மீண்டும் பிரம்மா ஆகிறாரு அப்படின்னு நீங்க புரிய வைக்கணும். ஸோ அதனால பிரம்மாவே விஷ்ணு, விஷ்ணுவே பிரம்மா அப்படின்ற தலைப்பு முதல்ல போடணும். ஆனா அவங்க இதைத்தான் என்ன பண்ணிட்டாங்க, ஆத்மாவே பரமாத்மா, பரமாத்மாவே ஆத்மான்னு சொல்லிட்டாங்க. அது தப்பு இல்லையா? பரமாத்மான்றவர் வேற ஒருத்தர் தனியா இருக்கிறார். அவரு பிறப்பிறப்புல வரல. ஆனா பிரம்மா பிறப்பிறப்புல வர்றதுனால அடுத்த ஜென்மம் விஷ்ணு ஆகிறார், அதே ஆத்மா. மற்றபடி ஆத்மா பரமாத்மாவாக ஒருபொழுதும் ஆகாது. அப்படி ஆகவும் முடியாது. அதனால இந்த தலைப்பு பற்றி நல்ல முறையில புரிய வைங்க. ஒரு சிலர் பரமாத்மா கிருஷ்ணருடைய சரீரத்துல வந்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்திலே அந்த ஒருத்தர் கேட்டு, ஜெயந்தனா கேட்டு திருதராஷ்டிரனுக்கு சொல்லுவார் அந்த கீதைய வேற ஒரு இடத்துல இருந்துட்டு. அப்ப கிருஷ்ணர் உடம்புல சுயம் பரமாத்மாவே பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். ஸோ அதை தான் சொல்றாங்க, பரமாத்மா கிருஷ்ணருடைய சரீரத்துல வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கிருஷ்ணருடைய உடம்புக்குள்ள பரமாத்மா வந்திருந்தாருன்னா பிறகு பிரம்மாவுடைய பாகமே முடிஞ்சு போச்சு, அவருக்கு வேலையே கிடையாது. அப்புறம் பிரம்மான்ற பேரு சிவன் வந்ததுனால வர பேரு, அப்ப பிரம்மாவே கிடையாது. கிருஷ்ணரே உலகத்தை படைச்ச மாதிரி ஆயிடும். கிருஷ்ணரோ சத்தியுகத்துடைய முதல் இளவரசர். அங்க யாரு தூய்மைப்படுத்துறதுக்கு கிருஷ்ணர் ஞானத்தை சொல்ல போறாரு? அங்க என்ன அழுக்கானவர்களா இருக்கிறாங்க சத்தியுகத்துல? ஏன்னா ஞானம் கொடுக்கறது தூய்மையாக்குறதுக்கான ஞானம் இது. அப்ப இது அழுக்கா இருக்கிறவங்க கிட்ட தானே கொடுக்கணும். சத்தியுகத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? ஏன்னா கிருஷ்ணர் சத்தியுகத்துல தானே இருக்கிறாரு. இந்த விஷயங்களை கூட நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க தான் புரிஞ்சு இருக்கிறாங்க. மற்ற யாருடைய புத்தியிலும் இது பதிய மாட்டேங்குது. இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் கிளாஸான டாபிக்ன்ற, அதனால இதை புரிய வைங்க. பிரம்மாவே விஷ்ணு, விஷ்ணுவே பிரம்மாவா எப்படி ஆகிறாருன்னு புரிய வைங்க. அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி சொல்றார். ஏன்னா இவங்களுக்கு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு இருக்குதுன்றது விஷ்ணு படுத்துட்டு இருக்கும்போது தொப்புள்ள இருந்து தாமரை கொடி வரும், அந்த தாமரை மேல பிரம்மா இருப்பார். அப்ப 2 பேருக்கும் தொடர்பு இருக்குதுன்னு தெரியுது. ஸோ பாபா எப்படி சொல்றாரு பாருங்க, ஆரம்பமே இப்படி ஆரம்பிக்கணும்ன்றார். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தொடர்பு இருக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கணும்.
ஏன்னா இங்க நம்ம இந்துக்களுக்கு ரெண்டு பேரை பத்தியுமே தெரியாது. இப்ப நம்ம ஆரம்பிக்கணும். பிரம்மாவே விஷ்ணு ஒரு வினொடியில மாறிடுறார். ஆனா விஷ்ணுவே பிரம்மா ஆகிறதுக்கு 84 பிறவி ஆகுது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப பிராமண குலத்தினராக ஆகியிருக்கிறோம். பிரஜாபிதா பிரம்மாவுடைய பிராமண குலம் எங்க போச்சு? ஏன்னா பிரம்மா மூலமா பிறந்தவர்கள் தான் பிராமணர்கள் சொல்லி இருக்கிறாங்களே, அவங்க எங்க அப்படின்னு கேட்கணும். ஸோ அப்ப பிரஜாபிதா பிரம்மா மூலமாக புது உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அப்ப புது உலகம் வேணுமே. புது உலகம் தான் சத்யுகம். ஆனா அங்க பிரஜாபிதா கிடையாது. கலியுகத்திலையும் பிரஜாபிதா இருக்க முடியாது. அப்ப அவங்க எந்த யுகத்துல இருக்கிறாங்க? சங்கம யுகத்துல இருக்கிறாங்க. அப்ப புத்தம் புதிய யுகம் இந்த சங்கம யுகம். கரெக்டா சொல்லணும்னா நியூ இயர் எப்போ கொண்டாடுவாங்க? நாளைக்கு நியூ இயர்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கொண்டாடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நைட்டு தான் சங்கம யுகம். அப்படியே விடியும் போது சத்தியுகம் ஆயிடுது. அதனால்தான் பிரம்மாவை பற்றியும் தெரியல, அவர் இருக்கிற சங்கம யுகத்தை பற்றியும் யாருக்கும் தெரியல. அவரோடு சேர்ந்தும் நீங்களும் சங்கமயுகத்துல தான் இருக்கிறீங்க. நீங்க தான் இந்த பிராமணர்கள், பிரம்மா வாய் வழிய பிறந்தவர்கள். சூத்ரன்ல இருந்து பிராமணர் ஆகி இருக்கிறீங்க. தந்தை பிரம்மாவை தத்தெடுத்திருக்கிறார், ஸ்வீகாரம் பண்ணி இருக்கிறார். சிவபாபா இவரை எப்படி படைச்சாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா திருமூர்த்தியில படைப்பவர் சிவனுடைய படமே இல்லை. சிவனுடைய படம் இருந்தா தானே இவர் படைத்தாருன்னு சொல்ல முடியும். அப்ப உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானை பத்தி எப்படி தெரியும்? அவரை தவிர எல்லாமே அவருடைய படைப்பு. அப்ப இந்து மதத்துல இருக்கிற சிவலிங்கத்தை தவிர எல்லாமே படைப்பு தான். இது பிராமண சம்பிரதாயம். அதனால கண்டிப்பா பிரஜாபிதா இருக்கணும். கலியுகத்துல இருக்க முடியாது, சத்யுகத்திலும் இருக்க முடியாது இல்ல. ஏன்னா பிராமணர்களை படைத்தவர் பிரம்மா. இப்ப பிரம்மா எங்க இருக்கிறாரோ அங்கதான் பிராமணர்கள் இருப்பாங்க. அப்ப பிரம்மாவும் பிராமணர்களும் கலியுகத்திலும் கிடையாது, சத்யுகத்திலும் கிடையாது, சங்கம யுகத்துல இருக்கிறாங்க. பிராமண தேவி தேவதாய நமகன்னு பாடுறாங்க. இப்ப பிராமணர்கள் எந்த இடத்தை சார்ந்தவங்க? பிரஜாபிதா பிரம்மா எந்த இடத்தை சார்ந்தவர்? கண்டிப்பா சங்கமயுகத்தை சார்ந்தவர்கள் தான். இதுதான் அந்த புருஷோத்தம சங்கமயுகம். இந்த நேரம் தான். இந்த யுகங்களிலே உத்தமமான இந்த சங்கமயுகத்துடைய வர்ணனை எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. மகாபாரத போர் கூட சங்கமயுகத்துல தான் நடந்துச்சு. சத்யுகத்திலேயும் நடக்கல, கலியுகத்திலேயும் நடக்கல. பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்களும் சங்கமயுகத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா சண்டை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கிடையாது. மாயையோடு பாண்டவர்களுக்கு சண்டை, கௌரவர்களுக்கும் மாயையோடு சண்டை. ஆனா சண்டைன்னு தெரிஞ்சு நீங்க சண்டை போட்டு ஜெயிக்கிறீங்க, அவங்க சண்டைன்னு தெரியாம அதுக்கு அடிமையாகி கிடக்குறாங்க. ஆனால் பாண்டவர்கள் சங்கமயுகத்துல இருக்கிறீங்க,
மாயை விட்டு வெளியில வந்ததுனால. கௌரவர்கள் மாயை கிட்ட அடிமையா இருக்கிறதுனால கலியுகத்துல இருக்கிறாங்க. கீதையில கூட பகவானின் மகா வாக்கியம்னு இருக்குது தானே, நீங்க பாண்டவர்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினர், ஆன்மீக வழிகாட்டிகள். எதுக்கு வழிகாட்டுறோம்? ஆன்மீக யாத்திரைக்கு போறதுக்கு, முக்தி தாமத்துக்கும் சத்தியுகத்துக்கும் போறதுக்கு, ஆத்மா போறதுக்கான வழிகாட்டுறோம். ஆத்மாவின் யாத்திரை பண்ற வழிகாட்டுறோம். இந்த ஆத்மாவின் யாத்திரை புத்தியினால நாம பண்றோம். இது உடம்போட பண்ற யாத்திரை கிடையாது. அதனால ஒரு பைசா செலவும் கிடையாது. புத்தியினால பரந்தாமத்தையே நினைச்சிட்டு இருக்கணும், சொர்க்கத்தை நினைச்சிட்டு இருக்கணும். அப்ப தெய்வீக சம்பிரதாயத்தினர்ன்றார் பாபா பாண்டவர்களை. உண்மையிலே சொர்க்கத்தில் இருக்கிறவங்க தான் தெய்வீக சம்பிரதாயத்தினர் இல்லையா? இப்ப அப்படி ஆகிட்டு இருக்கிறோம் ஈஸ்வர சம்பிரதாயத்தினர். தன்னை ஆத்மான்னு உணருங்கன்னு பாபா சொல்றார். நினைவு யாத்திரையிலே இருங்க எப்பவுமே. ஸ்தூல யாத்திரையில புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. அரை கல்பமா அப்படித்தான் தீர்த்த யாத்திரை போறீங்க. ஆனா இந்த சங்கம யுகத்துடைய யாத்திரை இருக்கு பார்த்தீங்களா, ஒரே ஒரு முறைதான் பரந்தாமத்தை நோக்கிய யாத்திரை. திரும்பி இந்த உடம்புக்குள்ளேயும் வரமாட்டோம், கலியுக வீட்டுக்குள்ளேயும் வரமாட்டோம், கலியுகத்துக்கே வரமாட்டோம். நேர உயர்ந்த யுகம், கண்ணை திறந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் இல்லையா? இப்ப கண்ணை மூடிட்டு இருக்கிறோம், பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருங்கன்றாரு இல்லையா? நான் பார்த்த சொர்க்கத்தை தாண்டா பார்ப்பேன். அதுதான் திருதராஷ்டிரனுடைய மனைவி காந்தாரி, என் கணவனை பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கண்ணை கட்டிக்கிறாங்க. ஸோ அங்க கணவன் பாபா, அந்த காந்தாரி நாம. பாபாவே இந்த உலகத்தை பார்க்கல, நான் ஏன் பார்க்கணும்? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரே எலிஜிபிலிட்டி, நரகத்தை பார்க்காம இருந்தாலே நீ சொர்க்கத்துக்கு வந்துடுவேன்றார். எவ்வளோ ஈஸி. கண்ணை மூடிட்டு தோற குழந்தை, நான் சொல்லும் போது கண்ணை தோற, உனக்கு சர்ப்ரைஸ். என்னது? சொர்க்கம், புது உடம்பு. இந்த ஒரு முறை தான் நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் யாத்திரை, சங்கமயுக யாத்திரை. ஸோ நீங்க யாத்திரைக்கு போயிட்டு திரும்ப இந்த மரண உலகத்துக்கு வரமாட்டீங்க. தூய்மையாகி தூய்மையான உலகத்துல தான் வரணும். அதுக்காக தான் இப்ப தூய்மை ஆயிட்டு இருக்கிறோம். பிராமண சம்பிரதாயத்தினராக இருக்கிறோம். பிறகு சத்யுகத்துல தெய்வீக சம்பிரதாயம் அல்லது விஷ்ணு சம்பிரதாயத்தினராக ஆகிடுவோம். சத்யுகத்துல தேவி தேவதைகள் விஷ்ணு சம்பிரதாயத்தினர் இருப்பாங்க. அங்க பாருங்க, சத்யுகத்துல தேவதைகள் இருப்பாங்க, விஷ்ணு இருப்பாங்க, விஷ்ணு சம்பிரதாயம் இருக்கும். சதுர்புஜ சிலை அங்கேயே இருக்கும். விஷ்ணுவுக்கு 4 கைகள் பக்தி மார்க்கத்துல காட்டப்பட்டிருக்கு. அது உண்மையில சத்யுகத்திலே இருக்கும்னு பாபா சொல்றார். ஸோ சத்யுகத்துல 4 கைகள் கொண்ட விஷ்ணுவோடைய சிலை இருக்குது இல்லையா? அதன் மூலமாக அவங்க விஷ்ணு சம்பிரதாயத்தினர் அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி இங்க கலியுகத்துல ராவணனுடைய சிலை எரிக்கிறாங்க. ராவணனுக்கு சிலை இருக்குது, அதனால இது ராவண சம்பிரதாயம் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பத்தி நீங்க தலைப்பு வச்சீங்கன்னா மனிதர்கள் ஆச்சரியப்படுவாங்க.
இப்போ நீங்கள் தேவதை ஆகிறதுக்காக ராஜயோகம் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்கள். நீங்கள் தான் சூத்ரன்லேருந்து பிராமணன் ஆகி இருக்கிறீங்க, தத்தெடுக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஸோ பிராமணர்களும் இங்கே தான் இருக்கிறோம். பிறகு இங்கேயே நாம் தேவதையை ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த 21 தலைமுறையும் இங்கேயே உருவாகுது. ஸோ டைனஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அரசாட்சிக்கு சொல்லுவாங்க, எல்லாமே இங்கே உருவாகுது. விஷ்ணுவின் பரம்பரைன்னு சொல்லலாமே தவிர பிராமணர்களின் பரம்பரைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிராமணர்களுக்கு அரசாட்சியும் கிடையாது, மறுஜென்மமும் கிடையாது. கடைசி ஜென்மத்தில் தான் பிராமணராகவே ஆகிறோம். பரம்பரைனா அதில் அரசாட்சி நடக்கும். ஸோ அதில் தான் முதலாம் நாராயணன், 2ஆம் நாராயணன், இப்படி 8 நாராயணன் இருப்பாங்க. அடுத்தது 12 ராமர் சீதை இருப்பாங்க. இப்போ நாம் பிராமண குல பூஷணர்கள், அதாவது பிராமண குலத்தின் அலங்காரங்கள் நாம தான். பிறகு நாம் தேவதையாகிறோம். பிராமணர்கள் தான் விஷ்ணு குலத்தில் வராங்க. விஷ்ணு குலத்தில் இருந்து சத்திரிய சந்திரவம்ச குலத்துக்கு வராங்க. பிறகு வைசிய குலத்தில், பிறகு சூத்திர குலத்தில் வராங்க. அதாவது 4 வர்ணத்திலும் வராங்க. தேவதை, சத்திரியன், வைசியன், சூத்திரன். மறுபடியும் பிராமணர்கள் ஆகிறோம். மறுபடியும் பிராமணர்களே மீண்டும் தேவதையும் ஆகிறாங்க. எவ்வளோ தெளிவாக அர்த்தம் இருக்குது ஹம்சோ சோகமுடைய அர்த்தம். ஆனால் படத்தில் என்னென்ன காட்டுறாங்க, பிராமணர்களாகிய நாம தான் விஷ்ணுபுரிக்கு அதிபதி ஆகிறோம். இதில் குழப்பம் அடைகிறதுக்கு எதுவும் கிடையாது, குழம்பக்கூடாது. ஸோ பாபா நமக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறார் இல்லையா, இதை பற்றி ஞான சிந்தனை பண்ணணும். அதை கேட்டுட்டு மனிதர்கள் ஆச்சரியப்படணும்ப்பா, என்னம்மா விளக்கம் கொடுக்குறாங்கப்பா, இதுவரைக்கும் நமக்கு இது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு அவங்க யோசிக்க வைக்கிற மாதிரி நீங்கள் புரிய வைக்கணும். ஏன்னா அவ்வளோ ஞானம் இருக்குது நமக்கு. ஸோ அப்படி எப்படி புரிய வைக்கிறதுன்னு சிந்தனை பண்ணுங்க. இல்லை ஒன்றுமே ஞானம் இல்லாமலே மற்ற மதத்தினரெல்லாம் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. திருப்பி ஒரு குறுக்கு கேள்வி கேட்டால் அவங்களால பதிலே சொல்ல முடியாது. ஆனால் எப்படி கேட்டாலும் பதில் சொல்ல முடிந்த நாம அமைதியாக இருக்கலாமா? கடமை செய்யணும் இல்லை, ஞானத்தை கொடுக்கறது தானே நம்ம கடமை. ஞான கடலை தவிர வேற யாராலையும் இதை புரிய வைக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நல்ல ஞான சிந்தனை பண்ணி எழுதி வைங்க. பிறகு அதை படித்து பாருங்க. படித்து பார்த்துட்டு எதை சேர்க்கணும், எதை எடுக்கணும், எதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் வருதோ அதற்கேற்ப பண்ணிட்டு ஃபைனல் ஸ்பீச் கொடுங்க. பாபா கூட முதல்ல முரளி எழுதி உங்க கையில கொடுத்தாரு. அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாராம். பிறகு சொல்லுவாராம், இங்க நீங்க வீட்டுல பாபா கூடவே இருக்கிறீங்க. இப்ப இதெல்லாம் நீங்க வெளியில போய் சொல்லணும். இந்த தலைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. பிரம்மாவே விஷ்ணு ஆகிறாரு அப்படின்னு புரிய வைக்கணும். ஏன்னா பிரம்மாவை யாருக்குமே தெரியாது. ஆனா விஷ்ணுவோடைய நாபியிலிருந்து, தொப்புல பிரம்மா வர்றதா காட்டி இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி காந்தியோடைய தொப்புல இருந்து நேருவை காட்டலாம். ஆனா பரம்பரை வேணும் இல்லையா?
நேரு வேற ஆத்மா, காந்தி வேற ஆத்மா, ஆனா இது ஒரே ஆத்மா. பிராமண குலத்துல அரசாட்சி கிடையாது. பிராமண சம்பிரதாயமே தேவதை சம்பிரதாயம் அல்லது தேவதை பரம்பரையாக மாறுது. இப்ப அரசாட்சி இல்லாத நாமே தான் அரசாட்சியை அடைய போறோம். ஸோ தேவதை பரம்பரை ஆன பிறகு சந்திரவம்ச பரம்பரை ஆயிடுவோம். பிறகு வைஷ்ய பரம்பரை. இது போலதான் ஒவ்வொரு பரம்பரையும் நடக்குது. சத்யுகம் நிர்விகாரி உலகம், கலியுகமோ விகாரி உலகம். இந்த ரெண்டு வார்த்தை கூட யாருடைய புத்தியிலும் தங்க மாட்டேங்குது. சத்யுகம் நிர்விகாரி உலகம், கலியுகம் விகாரி உலகம்னு இந்த ரெண்டு வார்த்தை யாருடைய புத்தியிலும் தங்க மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா எப்படி விகாரியில இருந்து நிர்விகாரி ஆகுறோம் அப்படின்னு புத்தியில வந்திருக்கணுமே. ஞாபகம் வந்திருக்கும்ல, எப்படி நம்ம அழுக்கானோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்குமே. ஆனா இது யாருக்குமே தெரியல. மனிதர்களுக்கு நிர்விகாரி பற்றியும் தெரியாது, விகாரி பற்றியும் தெரியாது. இப்ப நாம விகாரி, சொர்க்கத்துல எல்லாம் நிர்விகாரி அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. சார் நமக்கு தான் தெரியுது தேவதைகள் முழு நிர்விகாரிகள் அப்படின்ட்டு. பிராமணர்களை நிர்விகாரின்னு யாருமே சொல்லி கேள்விப்பட்டது கிடையாது. பிராமணர்கள் பண்ற முயற்சியின் மூலமாக தான் தேவதைகள் நிர்விகாரிகளாக இருக்கிறாங்க. புது உலகமோ நிர்விகாரி உலகம், எந்த விகாரமும் இருக்காது. பழைய உலகம் விகாரி உலகம். அதனால கண்டிப்பாக சங்கமயுகத்தை காட்ட வேண்டி இருக்குது. இல்லைன்னா எப்படி அப்படியே அழுக்குல இருந்து திடீர்னு நல்லவர்களா எப்படி மாறிட்டாங்க? தானே நடக்குமா? இப்ப சங்கமயுகத்துல ஞானத்தை கொடுத்து அவங்க மாற்றப்படுகிறார்கள்னு காட்டணும். ஏன்னா சங்கமயுகம் பற்றி யாருக்குமே தெரியல. ஆனா புருஷோத்தம மாதம் அப்படின்னா புரட்டாசி மாதம், ரமலான் மாதம் ஒவ்வொரு மதத்திலையும் கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக புருஷோத்தம மாதம் அப்படின்னே இருக்குது போல இருக்குது. அது 3 வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுவாங்களாம் ஒரு மாதத்தை. நமக்கு 5000 வருடத்துக்கு ஒரு முறை நடக்குது இந்த சங்கம யுகம். மனித ஆத்மாக்கள் பரமாத்மாவை சரியா தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. ஆனா பூர்வ மத்தியில அதிசயமான நட்சத்திரம் ஜொலிக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறாங்க, அவ்வளவுதான். ஸோ எப்படி காமிக்கிறாங்க? ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிஷ்யர் விவேகானந்தர் சொல்லுவாராம், நான் குருவுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தேன். குருவை மனதில் எண்ணி தியானம் செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்ப அவருடைய ஆத்மா பிரிஞ்சு இவருக்குள்ள வந்ததாக அவர் பார்த்ததா எழுதியிருப்பார். ஸோ அதை தான் பாபா சொல்றார். இப்ப என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். ஏன்னா இப்ப நமக்கு தெரியும் பாபா எப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ இங்க தியானம் பண்ற விஷயம்லாம் கிடையாது, இல்லை டிரான்ஸ்ல போறது, காட்சி கிடைக்கிறதுக்காக பண்றதெல்லாம் கிடையாது. இப்போ குருவை நினைக்கிறது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நினைவு அவருக்கு இருக்கும். அமர்ந்துதான் நினைவு பண்ணணுமா? அமர்ந்து நினைவு செஞ்சா நினைவு வந்துடுமா?
விவேகானந்தருக்கு குரு தான் என்னுடைய பகவான் அப்படின்ற ஒரு பாவனை இருந்தது. அவரே கடவுளுடைய அவதாரம்னு நினைச்சார். அதனால அவருடைய ஆத்மா வெளியேறி எனக்குள்ள கலந்துடுச்சுன்னு உணர்ந்தார். அவருடைய ஆத்மா எங்க போய் உட்காந்துச்சு, பிறகு என்ன ஆச்சு, அதை பற்றி எந்த விளக்கமும் கிடையாது. அவ்வளவுதான். பகவானுடைய சாட்சாத்காரம் ஆன உடனே குஷி ஏற்பட்டுருச்சு. பகவான்னா என்னன்னு கூட தெரியாம இருக்கிறாங்க. ஏனிப்படி படத்தை வச்சு நீங்க புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்றார். பாருங்க, முதல்ல ஞான மார்க்கம், அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இருந்து பக்தி மார்க்கம். ஸோ ஒன்று பக்தியின் படகு, இன்னொன்று ஞானத்தின் படகு. ஞானம் வேற, பக்தி வேற. நான் உங்களுக்கு முந்தைய கல்பத்தில் கூட இந்த ஞானத்தை கொடுத்தேன். அதன் மூலம் உலகத்துக்கே அதிபதியா உங்களை ஆக்கினேன். இப்ப பாருங்க, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ மறுபடியும் உங்களுடைய புத்தியில முழு ஞானம் கொடுத்தாச்சு. எப்படி மற்ற பரம்பரைகள் வருது, எப்படி இந்த மனித சிருஷ்டி மரம் வளருது, எல்லாமே இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி ஒரு பூங்கொத்து இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த சிருஷ்டி கூட, சிருஷ்டி மரம் கூட ஒரு பூச்செண்டு தான் சொல்றார். ஏன்னா பூச்செண்டுல வந்து எல்லா விதமான மலர்களும் இருக்கும் இல்லையா, அதனால்தான் பாபா பூச்செண்டோட ஒப்பிடுறார். நடுவுல உங்களுடைய தர்மம் இருக்குது. பிறகு இதுல இருந்து மற்ற 3 தர்மங்கள் வெளிப்படுது. பிறகு அதுல இருந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே நிறைய தர்மங்கள் வருது. இல்ல, நடுவுல இருக்கிறது தான் நம்மளுடைய தர்மம். எனவே இந்த மனித சிருஷ்டியையும், சிருஷ்டி சக்கரத்தையும், சிருஷ்டி மரத்தையும் நினைவு பண்ணணும். ஏன் நினைவு பண்ணணும்? நினைவு பண்ணும்போது தான் அவங்க நம்மளுடைய மரத்து கிளைகள், அவங்களுக்கும் நம்ம தானே ஞானம் கொடுக்கணும் அப்படின்ற கருணை வரும். நீங்க நடுவுல இருக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு கிளை கிடையாது மற்றவர்களை வெறுக்கிறதுக்கு. மெயின் ஸ்டெம்னு சொல்லுவாங்கல்ல, மையத்தண்டு. நாம எவ்வளவு கிளைகள், கொடிகள்லாம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுவும் கடைசியா இந்த பூமிக்கு வரவங்களுக்கு ரொம்ப மதிப்பு கூட அதிகமா இருக்குது. ஆலமரத்துடைய உதாரணம் இருக்குது இல்லையா, வேர்பகுதி இல்லாமலே கூட முழு விருட்சமும் விழுதின் ஆதாரத்துல நிற்கும். அந்த மாதிரிதான் இந்த மனித விருட்சம் கூட தேவதை தர்மம்ன்ற அந்த அஸ்திவாரம் இல்லாமலே நிக்குது. ஏன்னா தேவதா தர்மம் முற்றிலும் அழுகி போயிடுச்சு. பாரதவாசிகள் தங்களுடைய தர்மம் பற்றி கொஞ்சம் கூட தெரியாம இருக்கிறாங்க. அதனாலதான் எம்மதமும் சம்மதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்ற எல்லோருமே தங்கள் தர்மத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. இவங்க, அதாவது பாரதவாசிகள், நாங்களாம் எந்த தர்மத்தையும் ஏத்துக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. முக்கியமான தர்மங்கள் இந்த 4 தர்மம்: தேவதை தர்மம், புத்த தர்மம், கிறிஸ்தவ தர்மம், முஸ்லிம் தர்மம். ஸோ இது இல்லாம நிறைய சின்ன சின்ன தர்மங்களும் இருக்குது. அதெல்லாம் கிளை தர்மங்கள், உபக்கிளை. அதனால இந்த மனித சிருஷ்டி மரம் மற்றும் சிருஷ்டி சக்கரம், இதை பற்றி இப்ப நாம தெரிஞ்சிருக்கிறோம். தேவதை தர்மத்துடைய பேரு கூட இல்லாம பண்ணிட்டாங்க. பிறகு பாபா வந்து இல்ல, இப்ப வந்து இந்து தர்மம் தான் இருக்கிறதுல பழமையான தர்மம்னு சொல்றாங்க. இப்ப தேவதை தர்மன்றத மறந்துட்டாங்க.
பிறகு பாபா எல்லோரும் மறந்த அந்த தேவதை தர்மத்தின் ஸ்தாபனை செஞ்சு மற்ற எல்லா தர்மத்தையும் அழிச்சிடுறார். இல்லை, செத்து போன தர்மத்துக்கு உயிரை கொடுத்து உயிரோடு இருக்கிற மற்ற தர்மங்கள் எல்லாம் அழிச்சிடுறார். ஸோ ஒரு விதத்தில் பைபிளில் ஆதாமை மண்ணிலிருந்து எழுப்புனதாக காட்டுறது இந்த தேவதை தர்மத்துக்கே கூட பொருந்தும். இல்லை, இப்போ எழுப்புறார், செத்து போன தர்மத்தை எழுப்புறார், தேவதைகளை எழுப்புறார். மற்ற தர்மங்கள் எல்லாம் அழிஞ்சிருது. இது ஏந்திரிச்சா அது எல்லாம் அழிஞ்சிருது. அதே மாதிரி காலச்சக்கரத்துடைய படத்தின் பக்கமும் கண்டிப்பா அழிச்சிட்டு போய் புரிய வைங்க. பாருங்க, அந்த சைடு சத்தியுகம் இருக்கு, இந்த சைடு கலியுகம் இருக்குது. இல்லை, சத்தியுகம் புத்தம் புதிய உலகம், கலியுகம் ரொம்ப பழைய உலகம். பழசான பிறகு குணங்களும் மோசமாயிடுது. கலியுகத்துல எத்தனை தர்மங்கள் இருக்குது? சத்தியுகத்துல ஒரே ஒரு தர்மம் தான். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்ற தர்மங்களின் விநாசம். வேற யார் இதை பண்ணியிருக்க முடியும்? கடவுளை தவிர. கடவுளுக்கு உடம்பு கிடையாது. அப்ப இன்னொருத்தர் மூலமாகத்தான் இந்த ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் பல தர்மத்தின் விநாசமும் பண்ணியிருப்பார். பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவதைகளுடைய தர்மத்தின் ஸ்தாபனை செய்ய வைக்கிறேன் அப்படின்ட்டு பாபா இப்ப சொல்றார். பிராமணர்கள் தான் விஷ்ணுபுரியுடைய தேவதை ஆகிறாங்க. சங்கம யுகத்துல தான் பிராமணர்களாகிய நாம தூய்மை ஆகிறதுக்கான மறைமுகமான உழைப்பு பண்ண வேண்டி இருக்குது. இல்லை, தூய்மை ஆனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால தூய்மை ஆகிறதுக்கான உழைப்பு பண்றோம். ஸோ பிரம்மாவுடைய குழந்தைகளாகிய நாம இந்த சங்கம யுகத்துல சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஏன்னா அந்த யுக்தியின் மூலமாக தான் நம்ம தூய்மை ஆக முடியும். சகோதர சகோதரிகளுக்கு இடையில அசுத்தமான பார்வை இருக்க முடியாது. கணவன் மனைவி ரெண்டு பேருமே தங்களை பிரம்மா குமாரிகள் அப்படின்னு உறுதியா நினைக்கிறாங்க. அப்ப பிரம்மாவின் குழந்தைகள் தானே, அப்ப அண்ணன் தங்கச்சி தானே, அப்ப எப்படி காமம் இருக்க முடியும்? ஆனா இதுல மிகுந்த உழைப்பு இருக்குது. இல்லை, நான் கடவுளுடைய குழந்தை, இது என்னுடைய சகோதரன் அப்படிங்கிறத, அதாவது லௌகீக அண்ணன் தங்கச்சிக்குள்ள என்ன உணர்வு இருக்குமோ அதே உணர்வை எடுத்துட்டு வரணும். அதுல தான் உழைப்பு இருக்குது. ஆண் பெண்ணுக்கு இடையில இருக்கக்கூடிய கவர்ச்சி எப்படி இருக்குதுன்னா, கையால தொடாம இருக்க முடியல, அப்படி இருக்குது. ஆனா இங்க சகோதர சகோதரிகள் கையால தொடக்கூடக்கூடாது, இல்லைன்னா பாவத்தின் உணர்வு வருகிறது அப்படின்னு அர்த்தம். காமத உணர்வு வருகிறது. அப்ப தொடாம இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? சும்மாவே தொட்டு பேசுறது, அதாவது கலியுகத்துல கணவன் மனைவியில சும்மாவே ஆண் பெண் தொட்டு பேசுறது ஃபேஷன் ஆகுது. ஆனா அது விகார உணர்வை தூண்டுது. அது அவங்களுக்கு தெரியல. நாம இங்க தொடக்கூடாதுன்றார். கணவன் மனைவியா இருந்தாலும் தொடக்கூடாது, லௌகிக அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் தொடக்கூடாது. இல்லாட்டினா பாவ உணர்வு வரும். அங்க இல்லாட்டினாலும் வேற எங்கேயாவது வந்துடும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நாம பிரம்மகுமாரிகள் அப்படிங்கிறத எப்ப மறக்கிறீங்களோ அப்ப முடிஞ்சு போச்சு. பிராமணர்கள்ல இருந்து சூத்திரர்கள் ஆகிடுறீங்க. இதுல ரொம்ப மறைமுகமான உழைப்பு இருக்குது. தம்பதிகளாகவும் இருக்கிறாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது இவங்க சகோதரன் சகோதரிகள்ன்ட்டு.
இதோடைய நினைவு ஆக்சுவலாக பைபிளில் கதை இருக்குது. இப்ராஹிம் தன் மனைவியை சகோதரின்னு தான் எல்லாருக்கும் சொல்லுவார். அது கதைப்படி வேற ஒரு காரணத்தை காட்டுவாங்க. பட் நம்முடைய நினைவு தான். நமக்கு தான் தெரியும் நம்ம சகோதர சகோதரி பிகேன்னு ஃபரிஸ்தாவாக மாற போறோம்னு. மற்றவர்களுக்கு தெரியாது. ஏன்னா சூக்ஷ்மதனத்தில் யாரையும் தொட முடியாது. அந்த தொடர எண்ணமே வரக்கூடாது. அதனால தான் பாபா சொல்ற கையால் தீண்டக்கூடாது. பக்தி மார்க்கத்தில் கூட குறிப்பாக இந்து மதத்துலலாம் குளிச்சுட்டு வந்து யாரையும் தொட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி பயிற்சி பண்ணியே நீங்கள் சூக்ஷ்மவதனவாசி ஃபரிஸ்தா ஆகிடுவீங்க. இல்லாட்டினா ஃபரிஸ்தா ஆக முடியாது. இப்போ பாருங்க, தொடு உணர்வே மறந்து போயிடணும். ஃபரிஸ்தாவை தொட முடியாது இல்லையா? இப்போ தொடு உணர்வு இருந்துச்சுன்னா ஃபரிஸ்தா ஆக முடியாதுன்ற. ஃபரிஸ்தா ஆகணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டி இருக்குது. இப்படிப்பட்ட ஜோடிகள் எப்போ வெளிப்படுறாங்களோ அப்போ அவங்க முதல் நம்பரில் போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஆகணும். சில பாபா குழந்தைங்க சொல்கிறாங்க, தாதா தான் எல்லாம் குடும்ப வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் தானே சன்னியாசமானார், அவர் எப்படி மற்றவர்களை தூய்மையாக இருங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலே யார் திருமணம் ஆனாங்களோ அவங்களுக்கு தான் கடின உழைப்பு இருக்குதுன்றார். கூடவே ஞானமும் யோகம் அந்த பலமும் இருக்கணும். வெறும் பிரம்மச்சரிய விரதம் மட்டும் கிடையாது, ஞானமும் யோகமும் கூட இருக்கணும். நிறைய பேரை தனக்கு சமமா ஆக்குனீங்க அப்படின்னா தான் பெரிய ராஜா ஆக முடியும். ஏன்னா நீங்க மட்டும் ஆகிட்டு போறத ஒருத்தர் மட்டும்தான் சொர்க்கத்துல இருப்பாங்களா? இப்ப நிறைய பேரை ஆக்கணும், நிறைய பிரஜைகளை உருவாக்கும் போது தான் நீங்க ராஜா ஆக முடியும். நீங்க சிவபாபாவை நினைவு செய்யணும் அப்படின்னு தந்தை சொல்றாருன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. யார் உடம்புல சொல்றாரு? பிரம்மா உடம்புல. இவரு பிரஜாபிதா. ஆனா எங்களுடைய வேலை சிவபாபா கிட்ட தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த பிரம்மாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எதுக்கு பிரம்மாவை நினைவு செய்யணும், அவருக்கு நாங்க எதுக்கு லெட்டர் எழுதணும்? இப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யணும். அதனால தான் பாபா பிரம்மா பாபா ஃபோட்டோ கூட கொடுக்கறது இல்லை. பிரம்மா பாபா உடம்புல பேசினா கூட அவருடைய ஃபோட்டோவும் கொடுக்கல. ஸோ இதோடைய நினைவு பாருங்கள், முஸ்லீம் மதத்தில் நபியோடைய ஃபோட்டோ அதனால தான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருக்குள்ள சிவபாபா வராரு, இவர் தேகதாரி தான். இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா கிட்ட இருந்து சிவபாபா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. ஆனால் அவங்க தங்களையே இறைவன்னு சொல்லிக்கிறாங்க, சன்னியாசிகள். சரி, அவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்குது பாருங்க. பாரதவாசிகளுக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, ஒரேடியாக திவாலாகிட்டாங்க. போய் பிரஜைகள் கிட்ட போய் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லை டேக்ஸ் போடுறது, அப்புறம் இன்னும் கூட உதவி செய்யலாம் சொல்லுவாங்க இயற்கை சீற்றம்லாம் வரும்போது. ஸோ 10-20 வருடத்துக்கு கடன் வாங்கிடுறாங்க வெளிநாடுகள் கிட்ட இருந்து. பிறகு திருப்பி கொடுக்க முடியுமா? டைம் கிடையாது. ஏன்னா வாங்கினவங்களாம் அழிஞ்சிடுவாங்க, கொடுக்குறவங்களாம் அழிஞ்சிடுவாங்க, கணக்கு முடிஞ்சு போச்சு. இல்லை ஏற்கனவே இந்தியாவிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனதை தான் அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. நாடகமே முடிய போகுது. நிறைய கஷ்டங்கள் தலை மேலே இருக்குது. திவாலாகிறது, நோய்கள், இதெல்லாம் நிறைய வரும்.
ஒருத்தர் பணக்காரர் கையில காசு கொடுத்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பணக்காரர் எல்லாத்தையும் திவால் ஆகிட்டாரு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு அப்படின்னா திருப்பி அவங்களால காசு கொடுக்க முடியுமா? ஸோ அதுதான் சீட்டு கட்டுறதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதை கொடுத்து அதை வைத்து பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி பெரிய பெரிய செலவு வச்சுருப்பாங்க. அப்போ அவன் திவால் ஆயிடுச்சுன்னா சுட்டிட்டு போயிடுவான். இது மாதிரி நிறைய நடக்குது இல்லை சீட்டு கம்பெனி. அப்போ ஏழைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? எவ்வளோ துக்கம் ஏற்படும்? அடிக்க அடி துக்கம்தான் இங்கே இருக்குது. திடீர்னு உட்கார்ந்தபடியே இறந்துடுறாங்க. இது இருக்கிறதே மரண உலகம். அமரலோகத்துக்கு இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க, அமரபுரியின் சக்கரவர்த்தி ஆகுறீங்க. அமர்நாத் பார்வதிகளாகிய நமக்கு உண்மையிலும் உண்மையான அமர கதையை பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இல்லை, அமர்நாத்துக்கு போகிறதுக்கு, அமர்நாத் பாபா அமர லோகத்துக்கு போகிறதுக்காக பாபா நமக்கு சத்தியமான அமர கதையை சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ அங்கே நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது மரண உலகம். இங்கே திடீர் மரணம் எல்லாம் தான் நடக்கும். ஆனால் நீங்கள் போகிற இடம்தான் அமர லோகம் இல்லையா? அதுக்கான கதையை சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ மரணமற்ற தந்தை சொல்லிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து நாம அமர கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ அமர லோகம் போக வேண்டி இருக்குது. ஆனால் இன்னும் போய் சேரலை. இன்னும் சங்கமேகத்தில் தான் இருக்கிறோம். சங்கமேகம் தான் போய்கிட்டே இருக்கக்கூடிய அந்த யாத்திரை நடக்கிற யுகம். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, ஸோ ஞான கடலை சிந்தனை செய்து பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறாரு, விஷ்ணு தான் பிரம்மா ஆகிறாரு எப்படி அப்படிங்கிற தலைப்பில் பேசுங்க. ஸோ எப்போவுமே புத்தியை இந்த ஞான சிந்தனை செய்கிறதுலே பிஸியாக வச்சுருக்கணும். ராஜ்ய பதவி அடையணும் அப்படின்னா ஞானம், யோகம், தூய்மை இதோடு சேர்த்து மற்றவர்களும் தனக்கு சமமாக ஆக்கிற சேவையும் செய்யணும். குறிப்பாக உங்களுடைய பார்வை ரொம்ப தூய்மையாக இருக்கணும். ஆண் பெண் கவர்ச்சி இருக்கக்கூடாது. எல்லாரும் சகோதரன் சகோதரி அந்த பார்வையிலே தான் இருக்கணும். வரதானம், சர்வ சம்பந்தத்துடைய அனுபவம் யார் ஒரு பாபா கூட மட்டும் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் எப்பவும் கலைப்பற்றவராகவும் தடைகளை வென்றவராகவும் இருப்பாங்க. அனைத்து சம்பந்தமும் ஒரு பாபாவிடம் மட்டுமே வைக்கிறது. அப்பா அம்மா, சித்தப்பா மாமா, பேரன் பேத்தி, குழந்தை எல்லா உறவும் அவர் மட்டுமே. அப்படி எந்த குழந்தைங்க அவரோட மட்டும் அனைத்து சம்பந்தமும் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மற்ற தேகதாரிகளோடு இருக்கக்கூடிய அதே சம்பந்தம் சும்மா பேரளவுக்கு தான் அனுபவம் ஆகும். பாபா கிட்ட தான் உண்மையிலே அந்த சம்பந்தம் இருக்குமே தவிர மற்றவங்க கிட்ட அது ஒரு பேரளவு, அவ்வளவுதான். அதனால அவங்க எப்பவுமே மகிழ்ச்சியில ஆடிட்டு இருப்பாங்க, மற்றவர்களையும் மகிழ்ச்சியில ஆட வைப்பாங்க. ஒருபோதும் அவங்களுக்கு களைப்பே அனுபவம் ஆகாது, களைப்பற்று இருப்பாங்க. எப்பவுமே பாபா சேவை, பாபா சேவை இதுலேயே அவங்க புத்தி மூழ்கி இருக்கும். எந்த தடை வந்தாலும் அவங்க மற்றவர்கள் மாதிரி நின்றுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக தடைகளை வென்றவர்களாக இருப்பாங்க. ஏன்னா பாபாவோடவே தொடர்ந்து அனைத்து சம்பந்தமும் வைக்கிறோன்னா என்ன அர்த்தம்? அவருடைய நினைவிலே தான் இருக்க போறோம். அவருடைய நினைவிலே இருக்கும்பொழுது இந்த உலகத்தின் எந்த விஷயமும் ஞாபகமும் இருக்காது. நடந்தது கூட டக்கு டக்குன்னு மறக்கும், எதுவுமே மைண்ட்ல வச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்போதைக்கு என்ன பண்ணணும், முன்னேறி போறதுக்கு அதை மட்டும்தான் பண்ணுவோம். அப்படிதான் தடைகளை வென்றவர்களாக இருப்போம். அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் ஒரு பாபா கிட்ட மட்டும் இருக்கிறதுனால அவங்க எப்பவுமே டபுள் லேஸா இருப்பாங்க. மனிதர்கள் கிட்ட இருந்தால் தான் சுமையாயிடும் இல்லையா? மனிதர்கள் கிட்ட நீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு போய் சொல்றீங்க ஏதோ ஒரு உறவு கிட்டனா, அவங்க திருப்பி உங்களுக்கு ஒரு அட்வைஸ்ன்ற பேர்ல அடிக்கிற அடியில ஐயோ இதை நான் சொல்லாமலே இருந்திருக்கலாமேன்னு தோணும்.
ஆனால் பாபா கிட்ட சொன்னால் உங்களுக்கு அந்த பிரச்சனையே ஆக போகிறது இல்லை, லேசாக இருக்கும் இல்லையா? அதனால எந்த சுமையும் அவங்களுக்கு உங்களுக்கு அனுபவமாகாது. மற்றபடி பாபா சொல்றத முரளியில சொல்ல போறாரு. ஸோ பாபா சொல்லும்போது நமக்கு குஷியா இருக்கும். மனிதர்கள் சொல்லும்போது, குறையுள்ள மனிதன் சொல்லும்போது நமக்கு வலியா தான் இருக்கும் இல்லையா? அவனே அவ்வளோ குறைய வச்சுட்டு அவன் அட்வைஸ் பண்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டுமே அப்படின்னு வலி இருக்கும். ஆனா பாபா சொல்லும்போது நமக்கு ஆனந்தம் தான் இருக்கும். அதனால நமக்கு எந்த சுமையுமே இருக்காது. எல்லா புகார்களும் முடிஞ்சிடும். முழுமை நிலை அனுபவமாகும். சகஜ யோகியாகவும் இருப்போம். யாரு எப்பவுமே பாபாவுடைய நினைவில், ஒவ்வொரு சம்பந்தத்தின் நினைவில் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க தொடர்பே பாபா கிட்ட தானே இருக்குது. மனிதர்களோட இருந்தா தானே பிரச்சனை. இப்போ பாபா கிட்ட தொடர்பு இருக்கிறனால தானாகவே சகஜ யோகியாகவும் இருக்க போறாங்க. ஸ்லோகன்: யாரு சங்கல்பத்துல கூட எந்த தேகதாரி பக்கமாச்சும் உங்களுடைய புத்தி போகுது, ஈர்க்கப்படுதுன்னா நேர்மையற்றவர்களாக இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கோங்க. பாபாவுக்கு துரோகம் செய்யறோன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. நின்னா பாபா, நடந்தா பாபா, உட்கார்ந்தா பாபான்னு முழுக்க முழுக்க பாபாவே நினைவுல இருக்கணும். அவர் மட்டுமே உலகமாக இருக்கணும். வேற எந்த தேகதாரிகளின் பக்கம் உங்களுடைய புத்தி போகுது, அந்த உங்க நினைவு வருதுன்னா கூட பாபாவுக்கு நீங்க உண்மையா இல்லை, பதிவிரதையா இல்லை அப்படின்னு சொல்றார். ஸோ மிகப்பெரிய எச்சரிக்கை. அது ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட்டும் கூட. ஏன்னா தூய்மைன்றது பாபாவை தவிர வேற யாரையும் நினைக்காம இருக்கிறதா. அவ்யக்தேஸ்வரா ஆன்மீக ஸ்திதியில நிலைச்சிருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணுங்க. உள்நோக்கு முகமுடைய ராகங்கள். எப்படி ஸ்பேஸில் போகிறாங்க அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால பூமியில் எந்த இடத்த வேணாலும் அவங்க ஃபோட்டோ எடுக்க முடியும். இல்லை, எங்கே விரும்புகிறாங்களோ அவங்க எடுக்க முடியும். அதே மாதிரி தான் உள்நோக்கு முகம்ன்றது அப்படி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான், ஒரு ஏரோப்ளேன் தான். நீங்கள் அதில் இருந்துட்டு இந்த உலகத்தில் உள்ள எந்த ஆத்மாவுக்கும் உங்க அமைதி சக்தி மற்றும் மனதின் சக்தி மூலமாக அவர்களுக்கு உயர்ந்த ஆத்மா ஆகிறதுக்கான தூண்டுதல் கொடுக்க முடியும். சரித்திரம் படைக்கக்கூடிய ஆத்மா ஆகிறதுக்கான தூண்டுதல் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் ஃபரிஸ்தாவை மேலே வாங்கன்றாரு. அதுக்கு உள்நோக்கு முகம் ரொம்ப முக்கியம். அதை தன்னை பற்றிய வேற யாரை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது, அதுதான் உள்நோக்கு முகம். தன்னை பற்றினா என்னது? ஆத்மாவை பற்றி. உலகில் விஷயம் கிடையாது. இந்த உலகத்துல நீங்க பாபா, அவ்வளவுதான், வேற யாரும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நீங்க நினைக்கிற எண்ணங்கள் மற்றவர்களுக்கு போய் ரீச் ஆகி அவர்களையே மாற்றும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முறையில். லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.